அன்புக்குரியவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமான வசனம் உபாகமம் எழுதின புத்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தின் பின்பகுதி, கடைசி பகுதி இப்படியாய் சொல்லுகிறது: உன்னை விருத்தி அடைய பண்ணுவேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற அருமையான வார்த்தையை பார்க்கிறோம். உன்னை விருத்தி அடைய பண்ணுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அவர்கள் அடிமையாக இருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டெடுத்த தேவன் மீட்டெடுக்கும்போது அவர்களுக்கென்று கொடுக்கிற அருமையான ஒரு வாக்கு தத்தம் என்னவென்று சொன்னால், உங்களை விருத்தி அடைய செய்வேன். ஆசீர்வாதமான பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்திலே உங்களை சென்று அடைகிற வரைக்கும் உங்களை பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். நீங்கள் இன்றைக்கு இருக்கிற நிலைமையை காட்டிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை விருத்தி அடைய செய்வதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலையே, என்னுடைய வாழ்க்கையில் விருத்தியை காண முடியலையே, பெருக்கத்தை காண முடியவில்லையே என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த வசனத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கென்று சொந்தமாக கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன ஆசீர்வாதமான வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற பண்ணுவாராக. இந்த விசுவாசத்தை, இந்த வசனத்தை விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை விருத்தி அடைய செய்வாராக. ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் விருத்தி அடைய செய்வீராக, பெருக பண்ணுவீராக, இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.